ஸோ கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து வானம்னா என்ன, ஏன் இவ்வளோ நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம சூரியன் மாதிரியே தான் அது இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் ஆரம்பித்தது தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய இடங்களுக்கு எங்களுக்கு போகிறதுக்கு இன்னும் தூண்டுகோலாக இருக்குது. ஸோ எங்களோட காலேஜ் டேஸ், ஸோ அப்போ தான் வந்து இதுக்கான ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். குறிப்பாக வந்து தொலைநோக்கி அப்படிங்கிறதே எங்களோட கல்லூரி காலங்களில் தான் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறோம் நாங்கள். ஸோ அப்போ பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆர்வம், அது ஒரு டைம் தொட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. தொட்டு பார்த்தோம். ஸோ அது மூலமாக தொலைநோக்கி மூலமாக நிலா, சூரியன், ஜூபிட்டர், சாட்டர்ன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். ரொம்ப வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்மளை மாதிரியே தானே இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இதில் கொண்டு போய் காட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம். எங்கள் காலேஜில் இருந்து பக்கத்தில் இருக்க, நாங்கள் காலேஜ் படித்தப்போ எங்களுக்கு ஆஃப் டே தான் காலேஜ் இருக்கும். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி கிராமங்களுக்கு வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்ரி சாட்டர்டே போவோம், எவ்ரி சாட்டர்டே சண்டே போவோம். போயிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் டெலஸ்கோப், இதிலலாம் வந்து நிலா பார்க்கலாம், பக்கத்தில் பாருங்கன்னு சொல்கிறப்போ அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஸோ அது எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. அதில் ஒரு சிலர்லாம் வந்து எங்களை மாதிரியே தான் அவங்களும் கேட்டாங்க, இதை நான் ஒரு டைம் எனக்கு பார்க்கலாம் வேணாம், நான் ஒரு டைம் இதை தொட்டு பார்த்துக்கிட்டுமா, நிலா இப்படியெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்களாம் வந்து பார்த்து ரொம்ப அவங்களோட ஃபேஸில் தெரிகிற புன்னகை அப்படிங்கிறது வந்து எங்களை அப்படியே வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இதை இன்னும் எப்படி வந்து ரொம்ப எளிமையாக எல்லா மாணவர்களுக்கும் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் இந்த விஷயங்களை கொண்டு போயிட்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே மறுபடியும் எல்லாம் ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் ஒரு டெலஸ்கோப்பை எப்படி நாமளாம் செய்யலாம், அதை செய்கிறத எப்படி மற்றவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஆரம்பித்தோம். ஏன்னா இந்தியாவில் இப்போ வரைக்குமே வந்து டெலஸ்கோப்பை இந்தியாவிலேயே செஞ்சு அதை செய்ய சொல்லி கொடுத்து அது மூலமாக வந்து வானத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனாலேயே என்னமோ வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி வரதுனாலேயே டெலஸ்கோப்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதை பீட் பண்ணணும், ரொம்ப எளிமையான ரொம்ப அஃபோர்டபுளான டெலஸ்கோப்ஸ் மூலமாக ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்தோம். ஸோ அப்போ தான் வந்து இன்னொரு புது முயற்சியாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு பள்ளிகளுக்கும் மலைவாழ் பகுதியில் இருக்க மக்களுக்கும் வந்து இந்த ஆக்சஸ் கொண்டு போனால் எப்படி இருக்கும், ஸோ இன்னும் ரொம்ப சூப்பராக அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே வந்தது. ஸோ அப்போ தான் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து தொலைநோக்கி எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் சொல்லலாம், வாக்கரோ அண்டு நிறைய சிஎஸ்ஆர் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த விஷயங்களில் வந்து இந்த மாதிரியான சிஎஸ்ஆர் சைட்லேருந்து வர சப்போர்ட்ஸ் மூலமாக வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வந்து டெலஸ்கோப்ஸ் எப்படி செஞ்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் இறங்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் தான் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போது நாங்கள் பர்டிகுலராக வந்து கோயம்புத்தூரில் பேஸாக இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இந்தியாவில் இருக்க சில மாநிலங்களுக்கும் போய் டெலஸ்கோப்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ குறிப்பாக வந்து கோயம்புத்தூரில் வந்து பெரியநாயக்கம்பாளையம், மதுக்கரை இந்த மாதிரியான பிளாக்ஸில் இருக்க எல்லா கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ், கார்பரேஷன் அண்ட் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல்ஸ்க்கு வந்து டெலஸ்கோப்பை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து அது மூலமாக என்ன மாதிரியான ரிசர்ச்சஸை எடுக்க முடியும், ரிசர்ச் டேட்டாஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தோம். இப்போ வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு 800 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 800 ரூபாயிலேருந்தே வந்து நிலாவோட கிரேட்டஸை பார்க்குற அளவுக்கான டெலஸ்கோப்ஸை நம்மளால் ரெடி பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நான் வந்து நெபுலா, கேலக்சிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணுன்னாலும் ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் நீங்கள் டெலஸ்கோப்ஸை ரெடி பண்ணி நீங்களே, இதில் முக்கியமான விஷயமே வந்து நான் ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் நானே என்னோட டெலஸ்கோப்பை நானே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு அது மூலமாக வந்து நான் வானத்தை பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப வந்து அது மூலமாக ஏதோ ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த கோளாறுகள் ஏதோ ஒன்று வருதுனாலோ இல்லை அதை இன்னும் டெவலப் பண்ணணுனாலோ ஈஸியாக பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க மிகப்பெரிய சக்ஸஸாக நாங்கள் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயரில் மட்டுமே ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸை சந்தித்து அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சஸை சொல்லிக் கொடுத்து இந்த வானறிவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறதுல we are also very happy. அண்ட் இதை பொதுமக்களுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதில் ஆர்வமாக இல்லை, வானம்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. ஸோ அதில் யாருமே தனிமையாக இல்லை. ஸோ அப்படிங்கிறப்போ பேரண்ட்ஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வயசு இருக்கிறவங்க கூட வந்து நான் இதை செய்ய
முடியுமா? சில டைம்லலாம் வந்து டெலஸ்கோப் சொல்லி கொடுக்குறப்போ குட்டி குழந்தைங்க ஒரு 5வது 6வது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 50 வயசு இருக்க ஒரு சில பர்சன்ஸ்லாம் வந்து உட்காந்து பரவாயில்ல நானும் கற்றுக்குறேன், நானும் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ வானம்ங்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணி மூவ் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ ரீசெண்டாக வந்து February 28, 2025 தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு ஒரு சேட்டலைட் லான்ச்சும் வந்து சிவகங்கை பொன்னமராவதியில் ஏவிஎம் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து லான்ச் பண்ணோம். கவர்மெண்ட் சைட்லேருந்தும் வந்து அவங்களோட சப்போர்ட் மூலமாக தான், சப்போர்ட் இந்த சென்ஸ் அவங்க தான் இனாகிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளோட கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் பெரியகருப்பன் சார் தான் வந்து அதை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தொலைநோக்கி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வானம் சார்ந்த விஷயங்கள் பார்க்குறப்போ நம்மளோட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ ஸ்பேஸ் டியூட்டர் அப்படிங்கிற ரெகக்னைசேஷன் கொடுத்து அது மூலமாக வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து வான் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே மாதிரியான நாசாவோட சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் IASன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் ரிசர்ச் கொலாபரேஷன் சொல்லிட்டு, அது மூலமாக விண்கற்களை எப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு நேம் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவும் வந்து நாசா சைட்லேருந்து எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சொல்லிட்டு அது மூலமாக வந்து பெண்களை வந்து வான அறிவியலில் எப்படி வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்டும் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எங்களோட போயிட்டுருக்கு. ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து செலக்டடாக 20 முதல் பட்டதாரி பெண்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒரு வருஷமாக எப்படி வந்து ஸ்பேஸ் எக்யூப்மெண்ட்ஸை ரெடி பண்ணணும், அது மூலமாக எப்படி வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வானறிவியல் சார்ந்த ஒரு சமூக வளர்ச்சியை எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.